நமசிவாய. செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வேரை வந்து நம்ம நார்மல் நாள்லேயே சொல்லாமல் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஏன் சொல்லியிருக்கோம்னா, இது ஏற்கனவே இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த முறையில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுற முறை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பழைய அன்பர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிஷியஸ் டேஸ்லலாம் கொடுக்குறோம்னா, அந்த டைமில் இதை செய்யும்போது அதிகப்படியான ஒரு பலன் சேரும். ஒரு நவராத்திரி நாட்களில், ஒரு தீபாவளி நாட்களில், நவராத்திரியில் கொடுக்குறது நான் மறந்துட்டேன். மெயினாக இந்த தீபாவளி டைமில் அதை செய்யும்போது இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு பலன் சேரும் அப்படின்றது. இந்த வேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் மகாலட்சுமி படத்திற்கு போடுவதற்காக உபயோகிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஏதாவது ஒரு சிகப்பு துணியில் கட்டிட்டு அதை உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கலாம், ஆர்னமெண்ட்ஸ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு வேரை நீங்கள் வந்து ஒரு மாலையாக திரிக்கிறது உங்களுக்கு நிறைய கிடச்சதுன்னா, ஆனால் இது கிடைக்குமான்றது எனக்கு எவ்வளோ பேருக்கு வேணால். போன தடவை வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயம் சொன்னோடனே நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது என்னென்னா, லைனில் போய் நின்றுட்டு வாங்க வேண்டியதாக போச்சு, ஒவ்வொரு இடமா வந்து ரோட தேடினோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து அது வந்து அந்த டைமில் நான் வந்து ரொம்ப ஒரு 2 days 3 days கேப்பில் கொடுத்துருந்தேன் போன வருஷம் கொடுக்கும்போது. ஸோ அது மாதிரியான ஒரு டைமில் கொடுக்கும்போது எனக்கும் அது ஒரு முன்னமே கொடுக்க முடியாமல் போன ஒரு சந்தர்ப்பமாக ஆகிவிட்டது. அதனால் அன்பர்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு அதை எடுப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இது பெருசாக நீங்கள் பணம்லாம் எதுவும் செலவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்புடைய வேர் தான் இது. கரும்புடைய வேர் அதிகப்படியாக பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கரும்போடு வேர் வந்து இப்போ வந்து பொங்கல் டைமில் தானே கரும்பு கிடைக்கும். இப்போ போய் நான் கரும்போடு வேருக்கு எங்கே போகிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது இங்கே இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இடத்துலலாம் வந்து நான் அந்த மாதிரியான எல்லா விஷயமும் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கரும்பு ஜூஸ் விற்கக்கூடிய இருக்கும். இதுக்கு வந்து அதிகப்படியாக ஃபஸ்ட் கிளாஸ் பலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வேராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர் எடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எந்த வேர் எடுத்தாலும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். வேர் எடுத்தாலோ ஒரு செடியை நீங்கள் வந்து பறித்தாலோ அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் செய்யணும். அதாவது காப்பு கட்டுறது அந்த மாதிரியான விஷயம்லாம் அதற்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் வந்து பறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மானசீகமாக செடி, அதாவது லைவ் செடிகளேருந்து நீங்கள் பறிக்கிறீங்கன்னா அது வந்து மானசீகமாக செடியிடம் மன்னிப்பு கேட்டு ஆயுதம் படாமல் பறிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கலந்து விடணும். இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல் எல்லா விஷயத்துலையுமே. அதாவது நம்ம வந்து சித்தர்கள் சொல்லியிருந்த நிறைய காப்பு கட்டி படையில் போடுறது அந்த மாதிரியான ஒரு முறையெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு முறை, அதே ரீதியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியது. நீங்கள் வேண்டிக்கிறதுங்கிறது வந்து சும்மா போயிட்டு நம்ம வந்து பறிக்க தான் போகிறோம் அப்படின்னு ஒரு என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு டக்குன்னு அதை பிடுங்கக்கூடாது. இதுக்கு வந்து மானசீகமாக மன்னிப்பு. நம்ம வந்து அதோடைய வேரை எடுக்கிறோம் அல்லவா, ஆணி வேர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதோடைய மெயினான ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுக்கிறோம், அதோட சோலில் வந்து ஒரு பார்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதனால அதை வந்து நம்ம வந்து மானசீகமாக செய்து விட்டு தான் அதை எடுக்க வேண்டும். சரி, இப்போ இந்த ஒரு தீபாவளிக்கு இருக்கக்கூடிய ஒரு வேரை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கரும்பு ஜூஸ் விற்கிற கடையில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் வேரை அவர்களிடம் கேட்டு வாங்கி வாருங்கள். வாங்கி நீங்கள் இதை மஞ்சள் தண்ணியெல்லாம் போட்டு கலந்துட வேண்டாம் இந்த முறை. இதை வந்து சாதாரணமாக கங்கா ஜலம் பாருங்கள். கங்கா ஜலம் கண்டிப்பாக தீபாவளிக்கு வைக்காமல் இருக்க மாட்டீங்க வீட்டில், ஏன்னா அது இல்லைன்னா தீபாவளியே இல்லை. ஸோ கங்கா ஜலத்தில் கொஞ்சம் கழுவி விடுங்கள். கழுவி விட்டுட்டு அது உங்களுக்கு நிறைய கிடச்சதுன்னா அதை திரிச்சு மாலை மாதிரி போடுறதுக்கெலாம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் நூல் மாதிரி தானே இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ அந்த வேரை வந்து நல்லா கையாலேயே திரிச்சு ஒரு மாலை மாதிரி மகாலட்சுமிக்கு போடுவது, குபேரருக்கு போடுவது, 2 பேருக்குமே போடுவதுங்கிறது அதிகப்படியான பலன் சேரும். நான் சொன்ன மாதிரி மற்ற இடத்துல எல்லாமும் வைக்கிறதுங்கிறது நல்ல பலன் சேரும். இது நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தீபாவளிக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி நீங்கள் சொல்லி வச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு விஷயமாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸில் ஏதாவது ஒரு சோர்ஸஸில் கருப்பு கரும்போடைய ஒரு இது கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வேரை விட்டு விடாதீர்கள். இது அதிகப்படியான பலனை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டு இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி மாலையாக போடுறோமே, இந்த மாலையாக போட்டதை திரும்ப என்ன பண்ணுறதுன்னு ஒரு சில பேருக்கு கேள்வி வரும். அந்த மாலையாக போட்டதை வந்து விட்டுறாதீங்க. அதை கண்டிப்பான முறையில் எடுத்து ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது நான் சொல்லி ஒரு சில வேரில் வந்து ஒரு சில பாட்டு நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டிலையோ இந்த மாதிரியான நாளில் தீபாவளி நாளில் இதை வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை அமாவாசையில் வருது, அந்த நாள்லேயே வைங்க, நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் அதுக்குன்னா நான் டைமும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக தீபாவளி பதிவுகள் வரும். அந்த தீபாவளி பதிவுலேயே நான் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அந்த லாப முகூர்த்தத்தில் வைத்தீர்கள் பலன் பன்மடங்காக பெருகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்துவிட்டு அந்த மாலையோ அல்லது குபேரருக்கு மாலை மாதிரி போடுறீங்க, அல்லது குபேரருடைய காலடியில் வைக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு மாலை மாதிரி கிடைக்கல அப்படின்னா, அந்த வேர் கொஞ்சம் தான் கிடச்சதுன்னா அந்த வேர் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு பூ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முறையாக வைத்துட்டு வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வைக்கலாம். இந்த பணப்பெட்டியில் வைக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்ய தவறிவிடாதீர்கள். நமசிவாய்.